கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரு பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்கள் 1983 ஆண்டிலிருந்து எனக்கு நன்றாய் தெரிந்தவர். அவர்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் அருளிய சுவிசேஷ செய்திகள் எனக்கும் நான் பணி செய்த சில திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தன. பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் கடந்த 33 ஆண்டுகளாக ஜெப ஐக்கியத்தில் என்னுடன் பங்கு பெற்று வந்துள்ளார். சமீபத்தில் இவர் கர்த்தருடைய கிருபையினால் தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷ செய்திகளை அறிவித்ததை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர் மூலமாய் எல்லா திருச்சபை மக்களுக்கும் மற்றும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழும் மக்களுக்கும், உடைந்த உள்ளங்களுக்கும், வியாதியால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை கொடுக்கவும், வாழ்க்கையில் சமாதானம் பெறவும் தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சகல துதி கன மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பல திருச்சபைகளிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி அளிக்கிற உமது மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே வழிநடத்தப்பட சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். I wish above all things that thou mayest prosper and be in health, even as the soul prospereth என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிற தேவன். எல்லோரும் விரும்புவது வளமான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். இந்த 2024 ஆண்டிலே ஒவ்வொருவரும் விரும்புவது, ஆண்டவரே, இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவதை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 24 1 கூட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளமுள்ள வாழ்க்கையாக மாற்ற வேண்டுமானால் சத்திய வேதம் சொல்கிற ஆலோசனையின்படி நாம் நடப்போமானால் நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை மாற்றுவார். சங்கீதம் 1:2 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தின் மீது பிரியம் வைத்து அதை இரவும் பகலுமாக நாம் தியானிப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றுவார். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:1 வரையில் வாசிக்கும் போது, கடைசி காலத்திலே அநேகருடைய பிரியம்
வேறு விதமாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய பிரியம் கூட வேறு விதமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சினிமா மீது பிரியம், டிவி மீது பிரியம், போஜனத்தின் மீது பிரியம், சுகபோக பிரியம், தூக்க பிரியம், தற்பிரியம், பணப்பிரியம், இவ்விதமான பிரியர்களை நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானங்களே. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கர்த்தருடைய வேதத்தின் மீது நாம் பிரியமாயிருந்து அதை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அதனால் ஆசீர்வாதத்தை தேடி நாம் இங்கெங்கும் ஓட தேவையில்லை. சங்கீதம் 112 சங்கீதம் 1-3 வரையில் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டுடைய வேதத்தின் மீது அவருடைய கட்டளை மீது பிரியமாயிருந்து வேதத்தின் மீது வாஞ்சியாக இருந்து நாம் அதை நேசிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை மாற்றுவார். பிரியமானவர்களே, சங்கீதம் 1:3 இதை சொல்லுகிறது. வேதத்தின் மீது பிரியமாயிருந்து வேதத்தை தியானிக்கும் போது அங்கே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. மோசே மரித்த பின்பு ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்திலே மோசே எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்தை நீ இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயானால் அப்பொழுது உன் வழியை வாய்க்கு செய்வாய் என்று சொல்லி யோசுவாவுக்கு அங்கு ஆலோசனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கை வளமுள்ள வாழ்க்கையாக மாற நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலுமாக தியானிப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றுவார். சங்கீதம் 128 சங்கீதம் 1-2 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். Blessed are all who fear the Lord, who walk in his ways என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வழிகளிலே கர்த்தர் காண்பிக்கும் வழியிலே நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றுவார். சங்கீதம் 37 சங்கீதம் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். Commit your way into the Lord, trust also in him and he shall bring it to pass என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, கர்த்தர் காண்பிக்கும் வழியிலே நாம் நடப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் தங்களுக்கென்று ஒரு வழியை உருவாக்கி கொண்டு என் வழி தனி வழி என்று சொல்லிக் கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். சத்திய வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35 அதிகாரம் 8 வசனத்திலே என் வழியில் நடக்கிறவன்
பேதையானாலும் திசை கேட்டு போக மாட்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்கிறது, ஜீவ மார்க்கத்திலே நாம் நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. சங்கீதம் 23:3 சொல்கிறது, நீதியின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம் சொல்கிறது, கற்பனையின் பாதையிலே நாம் நடப்பது, ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளைகளிலே நாம் நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 4:11 சொல்கிறது, ஞான மார்க்கத்தில் நடப்பது பிரியமானங்களே. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது மாறுபாடான பாதைகளிலே, கோணலான வழிகளில் நடக்கின்றார்கள். மதியினருடைய வழியில் நடப்பதை நாம் பார்க்கிறோம். துரோகிகளுடைய வழியில் நடப்பதை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்குடைய வழியில் நடப்பதை நாம் பார்க்கிறோம். கேட்டுக்கு போகிற வழியை தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காண்பிக்கின்ற வழியிலே நீங்கள் நடக்கின்றீர்களா? இல்லை கோணலான வழியிலே, கேட்டுக்கு போகிற வழியிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those that seek him with the whole heart என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக மாற, வளமான வாழ்க்கையாக மாற, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் தேடுவது புகழ், பட்டம், வரவேற்பு, தங்களை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். இதை இன்றைக்கு உலகம் தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 13-14 வாசித்து பாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடினால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் துக்கம் மாறும், வறட்சியான வாழ்க்கை மாறும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட நீங்கள் தேடுகிறீர்களா? அரை மனிதோடு கூட ஆண்டவரை தேடுகிறீர்களா? சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை நாம் எவ்விதமாக நாம் தேடுகிறோம் பிரியமானங்களே. என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையில், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்பகால வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே நான் தள்ளப்பட்டேன் பிரியமானங்களே. வறுமை, தரித்திரம், கஷ்டம் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது ஆரம்பகால வாழ்க்கை. அப்பொழுது ஒரு தேவ ஊழியரிடத்தில் போய் நான் ஆலோசனை கேட்டேன். ஐயா, நான் இயேசுவின் பிள்ளையாக மாறியிருக்கின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் தரித்திரம் மாறவில்லையே, கஷ்டம் மாறவில்லையே, வறுமை மாறவில்லையே, காரணம் என்ன? அப்பொழுது அவர் சொன்னார், நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17-21 வரையில் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னை அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள், அங்கு ஐஸ்வர்யம் நிலையான பொருளும் அங்கு உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையாக மாற்றுவார் என்று சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுத்த போது நான் அன்றிலிருந்து ஆண்டவரை அதிகாலையில் தேட ஆரம்பித்தேன். ஆண்டவர் என் வாழ்க்கையை படிப்படியாக மாற்றி உயர்த்தினார். பெரியமானங்களே, என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில
நீங்கள் ஆண்டவரை அதிகாலையிலே தேடுகிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். சங்கீதம் 2 சங்கீதம் 12 சொல்கிறது, அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். Blessed are all they that put their trust in him என்று சொல்ல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக, வளமான வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, அண்டிக் கொள்வது என்றால் என்ன? ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, put the trust in him. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது, அதுதான் ஆண்டவரை அண்டிக் கொள்வது. பிரியமானவர்களே, சங்கீதம் 40 சங்கீதம் 4 தாவீது சொல்கின்றான், அகங்காரிகளின் பொய்யை சார்ந்திருக்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கை வைக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தாவீதுடைய ஆரம்பகால வாழ்க்கை சங்கீதம் 40:2-3 சொல்கின்றான், ஒரு காலத்தில் வெளிச்சமில்லாத குழியில் உளையான சேற்றில் இருந்த தாவீதை கர்த்தர் விடுவித்து தாவீதின் கால்களை கண்மலையின் மேல் உயர்த்தினார். தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை தாவீதுடைய வாயிலை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? தாவீதுடைய உயர்வுக்கு காரணம் என்ன? தேவனை அண்டிக் கொண்டான், தேவனை சார்ந்து கொண்டான், தேவனை நம்பி ஜெபித்ததால கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையை உயர்த்தினார், அவனுடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அண்டிக் கொள்வதை விட்டுவிட்டு நண்பர்களையும் உற்றார் உறவினர்கள் உலகத்து ஜனங்கள் மீது நம்பிக்கை வைப்பதால அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 19 அதிகாரம் 25-27 வரையில் யோபு சொல்கின்றார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களாலே நான் பார்ப்பேன் சொல்லி யோபு விசுவாச அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்தில் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லி யோபு ஆண்டவரை அண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையை வைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆதலால் யோபினுடைய வாழ்க்கையில் அவர் இழந்ததை அவர் திரும்ப பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கிறதா? கங்காரு குட்டி என்று ஒன்று இருக்கின்றது, ஒரு மிருகம். அந்த கங்காரு குட்டிகள் என்ன செய்யுமான்? தன் தாயை அப்படியே இறுக பற்றி கொள்ளுமாம். பிரியமானவர்களே, அவ்விதமாக ஆண்டவரை நாம் கங்காரு குட்டிகளைப் போல ஆண்டவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை முழுவதுமாக சார்ந்து ஜீவிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றுவார். பிரியமானவர்களே, சங்கீதம் 65 சங்கீதம் 4 வாசித்து பாருங்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிரகாரங்களில் வாசமாயிருப்பது என்றால் என்ன? ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிப்பது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக மாற வேண்டுமானால் தேவனுடைய ஆலயத்தை நாம் எவ்வளவாக நேசிக்கிறோமோ அவ்வளவாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 84 சங்கீதம் 4 சொல்கிறது, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. Blessed are those who can live in God's house என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து நீ ஆண்டவருடைய ஆலயத்தை எவ்வளவாக நேசிக்கிறாயோ அவ்வளவாக ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
58 அதிகாரம் 13-14 நாம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது பிரியமானவர்களே. ஏசாயா 58 அதிகாரம் 13-14, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் நேசிப்போம் பிரியமானவர்களே. யோசுவா என்ற பக்தன் சொல்கிறேன், நான் யோசுவாவின் புஸ்தகம் 24:15 நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் குடும்பமாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் போது, ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 10:25 சொல்கிறது, சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் நேசிப்போம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். சங்கீதம் 32 சங்கீதம் 1 நாம் வாசிக்கின்றோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். வளமான வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. Blessed is he whose transgression is forgiven, whose sin is covered என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தோடு கூட ஆண்டவரை தேடுவதல்ல, பாவத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்றுவதல்ல. நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம் இரக்கம் பெறுவான்னு சொன்ன வேத வசனத்தின்படி நாம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சங்கீதம் 32 சங்கீதம் 5 தாவீது தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் தேவனிடம் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 51 சங்கீதம் 4 கூட தாவீது தான் செய்த பாவத்தை மறைக்காமல் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரிடத்திலே கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 1:9 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே பாவ மன்னிப்பை பெற்று நாம் புதிய மனிதனாக மாறுவோம். பிரியமானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகுதான் நம்முடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக மாறும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வாலிப பருவத்திலே பாவத்திலே ஜீவித்த வாலிபனாகத்தான் நான் காணப்பட்டேன். 1977 வருடம் சென்னையில் நடந்த ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே முதல் முறையாக நான் கலந்து கொண்டேன். அங்கு பேசின ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். 1977 வருஷம் மே மாதம் இரவு 9 மணி இருக்கும் சென்னை மெரினா கடற்கரையிலே முழங்கால் போட்டு நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய 2 கைகளால் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன், என்னுடைய 2 கால்களால் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன்.
தவறான சிந்தனைகளை சிந்தித்திருக்கிறேன், கெட்ட புத்தகங்களை வாசித்திருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே என் பாவத்தை அறிக்கையிட்ட போது ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து என்னை புதிய மனிதனாக மாற்றினார். என் வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றினார். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக, ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக மாற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து நாம் தியானித்து அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் காண்பிக்கும் வழியிலே நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேட வேண்டும். கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தை நாம் நேசித்து ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவரை தொழுகை செய்ய வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் என்ன? அவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை. அவர் இந்த உலகத்தை பார்த்து கேட்டார், என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பரிசுத்தமுள்ள தெய்வம் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவருடைய தலையில முள்கிரம் சூட்டப்பட்டது, அவருடைய 2 கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது, அவருடைய விழாவிலே குத்தப்பட்டார். வெளியேறப்பட்ட ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. எதற்காக? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்ற, நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனையை ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம், அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றுவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தீய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோ, பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை பகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை பகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும்.
வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளோம். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக மாற, மகிமையான வாழ்க்கையாக மாற ஆண்டவர் இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் உங்கள் குற்றம் குறைகளை அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட அவரை நோக்கி ஜெபியுங்கள். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலே கண்ணீரோடு வியாகுலத்தோடு பாடுகள் மத்தியிலே ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நீர் வாக்கு கொடுத்தீரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றும் அப்பா, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக மாற்றும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே வியாதி உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதியை சுகமாக்கும் அப்பா. ஆண்டவரே, தலைமுதல் உள்ளங்கால் வரையில் அவர்களுக்கு இருக்கிற வியாதிகளை சுகமாக்கும் அப்பா. ஆண்டவரே, நான் உன் பரிகார கர்த்தர், உன்னிலிருந்து வியாதி நீக்கப்படும் சொன்னீரே. உடைய வேத வசனத்தை அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும் அப்பா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும் அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத ஸ்திரீகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும் அப்பா. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.